உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் விருச்சிகம் ராசியின் சித்திரை மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். உங்கள் ராசிக்கு நாதனாகிய செவ்வாய் சனி பகவானுடன் இணைந்து அர்த்தாஷ்டக தோஷத்தை விளைவிக்கக்கூடிய கும்பராசியில் நிலை கொண்டிருக்கிறார். குரு பகவான் சித்திரை 18ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு சாதகமாக மாறிவிடுகிறார். சூரியன் இம்மாதம் முழுவதும் ஆதரவாக சஞ்சரிக்கிறார். சித்திரை 11ஆம் தேதி வரைதான் சுக்கிரன் அனுகூலமாக இருக்கிறார். முதல் 2 வாரங்கள் வரை வருமானம் போதிய அளவிற்கு இருக்கும். அதற்கு பிறகு எதிர்பாராத செலவுகளால் பணத்தட்டுப்பாடு ஏற்படும். மாத கடைசியில் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். தவிர்க்க முயற்சி செய்வது எதிர்காலத்திற்கு நல்லது. திருமண முயற்சிகளுக்கு இம்மாத கிரக நிலைகள் அனுகூலமாக இல்லை. சனியின் நிலையினால் உடல் நலனில் பின்னடைவு ஏற்பட்டு எளிய சிகிச்சை மூலம் குணம் ஏற்படும். உத்தியோகம். ஜீவனக்காரர்களான சனி பகவான் ஆதரவாக இல்லை. ராகுவினாலும் நன்மை ஏற்பட வாய்ப்பில்லை. உங்கள் பணிகளில் கவனமாக இருத்தல் அவசியம். மேலதிகாரிகளுடன் அனுசரித்து நடந்து கொள்ளவும். சக ஊழியர்களுடன் முக்கிய அலுவலக விஷயங்கள் பற்றி விவாதிக்க கூடாது. வெளிநாட்டு வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு இம்மாதம் கிரகநிலைகள் சாதகமாக இல்லை. அதனால் தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரம். சந்தை நிலவரத்திற்கேற்ப உற்பத்தியை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும். தொழிலை விருத்தி செய்யும் திட்டமிருந்தால் ஒத்தி போடுவது அவசியம். நிதி நிறுவனங்களின் நெருக்கடி கவலை அளிக்கும். புதிய முயற்சிகளையும் விஸ்தரிப்பு திட்டங்களையும் ஒத்தி போடுவது மிகவும் அவசியம். பல தருணங்களில் கூட்டாளிகளினால் பிரச்சனைகள் உண்டாகும். அத்தகைய தருணங்களில் நிதானமாக சிந்தித்து சாதுரியமாக நடந்து கொண்டால் விபரீத பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க இயலும். வெளிநாட்டு பயணங்கள் பலன் தராது. அதனால் தவிர்ப்பது நல்லது. ஒரு சிலர் வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறு உள்ளதை கிரகங்கள் காட்டுகின்றன. பிரதான கிரகங்கள் அனுகூலமற்று சஞ்சரிப்பதால் வெளிநாட்டு பயணத்தினால் அதிக நன்மை எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை. கலைத்துறையினர். வருமானமும் வாய்ப்புகளும் ஒரே சீராக இருக்கும். ஆயினும் செலவுகள் அதிகமாக ஏற்படும். சில தருணங்களில் பிற உதவியை நாட வேண்டிய அவசியம் உருவாகும். திரைப்படத்துறையினருக்கு சித்திரை 12ஆம் தேதியிலிருந்து சுக்கிரன் அனுகூலமற்று மாறுவதால் எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் ஏமாற்றத்தை தரும். மாதக்கடைசியில் நிதி பற்றாக்குறை சற்று கடினமாக இருக்கும். பொறுமையுடன் நிலைமையை சமாளிப்பது அவசியம். அரசியல் துறையினர். பேச்சில் நிதானம் வேண்டும். அவசர முடிவுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். கட்சியில் ஆதரவு குறையக்கூடும். பல கட்சிகளிலிருந்து ஒரே சமயத்தில் அழைப்பும் நிர்பந்தமும் ஏற்படுவதால் என்ன முடிவெடுப்பது என்பதில் மனதில் குழப்பம் ஏற்படும். உறக்கம் நிம்மதி பாதிக்கப்படும். கட்சியில் நண்பர் யார் எதிரி யார் என்பதை தெரியாமல் மனதில் குழப்பம் ஏற்படும். பரிகாரம் அவசியம். மாணவ மாணவியர். படிப்பில் மனதை ஊன்றிச் செலுத்துவது கடினமாக இருக்கும். உடல் நலனும் சிறிது பாதிக்கப்படுவதற்கு சாத்தியக்கூறு உள்ளது. சேர்ந்தாற்போல் சில மணி நேரம் படிக்க இயலாதபடி சோர்வும் அசதியும் மேலிடும். படிக்க உட்கார்ந்தால் தூக்க உணர்ச்சி அதிகரிக்கும். கூடிய வரையில் இரவில் வெகு நேரம் கண்விழித்து படிப்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். உடன் படிக்கும் நண்பர்களுடன் வெளிச்செல்வதையும் தேவையற்ற அலைச்சலையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். விவசாயத்துறையினர். பூமிக்காரர்களான செவ்வாய் அர்த்தாஷ்டக ராசியில் சனியுடன் இணைந்திருப்பது நல்லது. வயல் பணிகளில் உழைப்பு கடினமாகும். உழைப்பிற்கேற்ற விளைச்சல் கிடைக்காது. ஆதலால் வருமானமும் எதிர்பார்த்ததை விட குறைவாகவே இருக்கும். பெண்மணிகள். 3ஆம் வாரத்திலிருந்து குடும்ப நிர்வாகத்தில் சிறிது பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி வரும். பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் ராகு பலம் பெற்றிருப்பதால் குழந்தைகளின் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும். பல குழந்தைகளுக்கு பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பிரச்சனைகள் ஏற்படும். பரிகாரம். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் திருக்கோயில் ஒன்றில் தீபமேற்றுவது சிறந்த பரிகாரமாகும். கந்தசஷ்டி கவச பாராயணம் நன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள். சித்திரை 2 நள்ளிரவு வரை, மீண்டும் 27 பின்னிரவு முதல் 30 காலை வரை. நன்றி.